ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பெங்கால் காட்டன் அப்படின்னு வந்தது. அது பாலிஸ்டர் மிக்ஸ்டு, பார்த்தாக்க பாலிஸ்டர் மாதிரியே இருக்கும், கீழே பார்டர் வச்சிருக்கும், பிளெயின் சாரி தான், பட்டு புடவை மாதிரியே ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த காலத்துல அதுதான் கிடைக்கும், சீப்பஸ்ட் பிரைஸ். பட்டு சாரி இல்லாம சில்க் காட்டன் இல்லாம அதுக்கு அடுத்த ரேஞ்ச் அப்படின்னாலே அப்பெல்லாம் சில்க் காட்டன் எல்லாம் கிடையாது, பட்டு சின்னாளம் பட்டு அந்த மாதிரி தான் வரும். அதை தவிர இந்த ஒரு இது பெங்கால் காட்டன் அப்படின்னு தான் வந்தது. அந்த பெங்கால் காட்டன் சாரியை கல்யாணங்களுக்கு எல்லாம் கட்டிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அப்போ இருந்தது. அதுக்கப்புறமா பெங்கால் காட்டனுக்கு அடுத்ததா பாலி காட்டன், சில்க் காட்டன், செமி சில்க் காட்டன், நிறைய வெரைட்டிஸ் வந்துருது. அதுக்கப்புறம் கல்யாணி காட்டன், அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு இல்லையா. அந்த இதுல எல்லாமே பாலிஸ்டர் மிக்ஸ்டு தான், ஆனா ஒரு பீரியடுக்கும் ஒரு பேர் அது வந்திருக்கு. அந்த சாரி 1500 முன்னாடி எல்லாம் ரொம்ப சீப்பஸ்ட் பிரைஸ்லயே கிடைச்சது. இப்போ 1000, 1200, 2000 அந்த மாதிரி ரேஞ்சில் 2500, 3000 வரைக்கும் கூட போகுது. அதனுடைய சரி மெட்டீரியல், அந்த டிசைனுக்கு ஏத்தாப்புல ரொம்ப கிராண்ட் லுக், அந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி அதனுடைய பிரைஸ் ஃபிக்ஸ் ஆகுது. நார்மலா நம்ம காட்டன் சாரி வேர் பண்றோம், ஒரு தவசம் திங்கள் அந்த மாதிரினா 9 yards பத்தி தான் பேசுறேன் நான். இப்ப 9 yardsல ஒரு கல்யாணம் கார்த்திகெல்லாம் அந்த மாதிரி கட்டிக்கிறதுக்கு, ஒரு தவசம் திங்கள்லாம் கட்டிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு காட்டன் சாரி, கீழே ஜரி ஒர்க், லைட்டா ஒரு ஜரி ஒர்க் இருக்கும். அது ராணி சுங்குடி அந்த மாதிரி இந்த வெரைட்டிஸ், எல்லா வெரைட்டிஸ்லயும் கிடைக்கும். நெகமம் காட்டன் அந்த மாதிரி இதுல கூட கிடைக்கும். அந்த 9 yards ஒரு கல்யாணத்துக்கு கட்டிக்கணும் அப்படின்னா எப்படி வேணும் அப்படின்னா, அப்ப பாலி காட்டன், கல்யாணி காட்டன் அந்த மாதிரிதான். அதுல காட்டன் இல்லாம வேணும் அப்படின்னாக்க ஒன்னு சில்க் காட்டன், இல்ல செமி சில்க் காட்டன், அப்படி இல்லைன்னா பட்டு, மைசூர் சில்க் அந்த மாதிரி தான், ஹை ரேஞ்சுக்கு தான் போகும். இன்னொன்னு தேவேந்திரா கூட அந்த காலத்துல எல்லாம் பட்டு புடவையில கட்டிப்பா. தேவேந்திரால கீழே நூல் சரி இருக்கும், ஆனா பட்டு நல்ல ஷைனிங்கா இருக்கும். அந்த இப்ப சில்க் காட்டன் அப்படிங்கிறது சில்க் ஜாஸ்தியாவும் காட்டன் கம்மியாவும் இருக்கிறது சில்க் காட்டன் சொல்லுவோம். அதே காட்டன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்து சில்க் கொஞ்சம் கம்மியா இருந்து அதே லைட் ஷைனிங்கோட இருந்ததுனாக்கா அதை தேவேந்திரா அப்படின்னு சொல்லுவோம். அந்த தேவேந்திரா சில்க் ரொம்பவே நன்னா இருக்கு. இப்ப கீழே ஜரி பார்டர் போட்டு கல்யாணத்துக்கு எல்லாம் கட்டிக்கிற மாதிரியே வருது, ரொம்பவே நன்னா இருக்கு. அது 4000 ரேஞ்சில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் 3700 இருந்து 4000, 5000 அந்த மாதிரி ரேஞ்ச். அதுலயும் லோ ரேஞ்ச்ல இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் நிறையவே இருக்கு. இப்ப ஒரு கல்யாணத்துக்கு கட்டிக்கணும், ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன், ஆத்துல ஒரு கார்த்திகை, நோம்பு அந்த மாதிரி எல்லாம் 9 கஜம் கட்டிக்கணும், ஆனா காட்டன் சாரி எனக்கு தேவையில்லை. அதே இது ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன், ஒரு ஆயுஷமோ சின்ன ஃபங்க்ஷனுக்கு நம்ம 9 yards கட்டிக்கணும் அப்படின்னாக்க நம்ம 9 கஜம் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அப்ப நம்ம காட்டன் சாரி, தவசந்தைங்கள் கட்டிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் காட்டன் சாரியை போய் கட்டினாங்கனாக்க கல்யாணத்துக்கு அது எடுக்காது இல்லையா. அதனால கீழே ஜரி பார்டர் போட்டு நல்ல கொஞ்சம் கிராண்ட் லுக் கிடைக்கிற மாதிரி அப்படின்னு பார்த்தேன்னாக்க கல்யாணி காட்டன், பாலி காட்டன் அந்த மாதிரி வெரைட்டி தான் கிடைக்கிறது. அது சாரி வேர் பண்ணிக்கும் போது அது பாலிஸ்டர் மிக்ஸ்டுனால என்ன ஆகுதுன்னா புசு புசுன்னு நிற்கும். அது சாதாரணமா கட்டினாலும் சரி, ரெடிமேட ஸ்டிச் பண்ணி கட்டினாலும் நிறைய பேர் என்கிட்ட நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கதுக்கு அப்புறம் இந்த சாரி இப்படி புசு புசுன்னு பஃப்னு நிக்கிறது, புசு புசுன்னு நிக்கிறது அப்படின்னு. அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஸ்டிச் பண்றதுல எந்த விதமான இதுவும் இருக்காது. காட்டன், சில்க் காட்டன், பட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்ம கட்டிக்கும் போது அழகா படிமானமா நிக்கும். அது ஒரு அயன் கொடுத்துட்டானா படிமானமா நிக்கும். அதே பாலிக்காட்டு, கல்யாணி காட்டன் அப்படின்னாக்கா என்னதான் நீங்க அயன் கொடுத்தாலும் அது பஃப்னு தான் நிக்கும், அது படிமானமா நிக்கவே நிக்காது. அதுதான் நான் சொல்லுவேன். அதனால 9 yards இத்தனை நாளா நான் கல்யாணி காட்டன் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்றவாளுக்கு நான் கல்யாணி காட்டன் ரெஃபரே பண்ண மாட்டேன். ஒரு கல்யாணத்துக்கு கட்டிக்கணும் அப்படின்னா கூட நீங்க தேவேந்திரா போங்கோ, இல்ல பட்டு சாரி போங்கோ, இல்லைன்னா சில்க் காட்டன் போங்கோ, செமி சில்க் காட்டன் கூட போகலாம், அப்படிதான் சொல்லுவேன் ஒழிய கல்யாணி காட்டன் போங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது புசு புசு அப்படின்னு நிக்கிறதுனால. இப்ப உங்க எல்லாருக்காகவும் கல்யாணி காட்டன் அப்படிங்கிற பேர்ல கல்யாணி காட்டன் கொஞ்சம் உருமாறி வேற ஒரு மெட்டீரியல் வந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப இந்த கல்யாணி காட்டனுக்கு பதிலா அக்ரலிக் சில்க் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு. இப்ப இது என்ன அப்படின்னு கேட்டேன்னா, அந்த சாரியோட இழையில அக்ரலிக் சில்க் ஒரு நூல்னாக்க காட்டன் த்ரெட் ஒரு நூல், அந்த மாதிரி மாறி மாறி வரும். அது பினிஷிங் பண்ணி அந்த சாரி வரும்போது நமக்கு காட்டன் சாரி மாதிரியே தான் இருக்கும். பாக்குறதுக்கு லுக் வைஸ் காட்டன் சாரி மாதிரியே தான் இருக்கும். அதுக்கப்புறமா அது என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு ஒரு மிஷின் இருக்கு, அது ப்ராசஸ்ல போயிட்டு வருது. அந்த ப்ராசஸ் அப்படின்னா அந்த மிஷின், 2 மிஷினுக்கு நடுவுல அந்த சாரி போகுது. அந்த சாரி போகும்போது அதுல ஹீட்ல கம்ப்ரஸ் பண்ணி ஒரு சர்டன் ஹீட்ல அதை கொடுத்து அது வெளியில வரும்போது
அந்த saree வந்து காட்டன்ல இருந்து பட்டு ஃபினிஷ்க்கு வருது. ரொம்பவே நல்லா இருக்கு. அஃபோர்டபுள் பிரைஸ். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி அக்ரிலிக் சில்க் காட்டன் saree 9 yards வேணும் அப்படின்னா 1600ல இருந்து 2000ல இருந்து 2500 வரைக்கும் அது வந்து இன்னும் ரேஞ்ச். இதுலயும் வந்து ரேஞ்ச் வைஸ் நிறையவே இருக்கு. அது நீங்க இந்த மாதிரி saree 9 yards ரீசனபிள் ரேட்ல 2000 3000 அந்த ரேஞ்சில வேணும் அப்படிங்கிறவா என்ன 9566156431 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க மத்த டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த saree வந்து இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அதை பார்த்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோல அந்த சாரியை நான் வேர் பண்ணிட்டு புதுன்னு இல்லாம எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். அந்த மாதிரி வேணும் அப்ப வந்து அந்த saree வந்து எங்க கிடைக்கும், அவளோட கான்டாக்ட் நம்பர், இது எந்த இடத்துல இருக்கு எல்லாமே பார்க்கலாம். இப்ப இந்த அக்ரிலிக் சில்க் எங்க இருந்து கிடைச்சது எனக்கு அப்படின்னாக்க, இது வந்து ராஜி அப்படிங்கிறவா மதுரையில இருந்து எனக்கு வந்து 9 yards தைக்கிறதுக்காக இந்த வந்திருக்கு saree. இந்த சாரியை உல்டா பண்ணி 2ஆ மடிச்சு வச்சிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மெட்டீரியல் வந்து ரொம்பவே நன்னா இருந்ததுனால தான் நான் அவளுக்கு கால் பண்ணி இது எங்க இருந்து வாங்கினேன், எங்க எப்படி இருக்கு மெட்டீரியல், எங்க இருந்து வாங்கினேன், இந்த மெட்டீரியல் என்ன அப்படிங்கிற டீடைல் கேட்கும் போது அவளுக்கு அது சொல்ல தெரியல. கண்டிப்பா இது வந்து ப்ராசஸ் பண்ணி வருது, ட்ரீட் பண்ணி வருது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா அவள்கிட்ட இருந்து அந்த நம்பர் வாங்கி நம்ம அவள்கிட்டே கான்டாக்ட் பண்ணி தான் கேட்டிருக்கோம். அந்த நம்பர் வந்து நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா இந்த சாரியை கட்டிண்டு அவளோட டீடைல்ஸ் ஃபுல் வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கு பாருங்க. மெட்டீரியல் ரொம்பவே நல்லா இருக்கு. இது வைர ஊசி புடவை மாதிரி இருக்கு. வைர ஊசி புடவை, மேல வந்து ஒரு பெரிய அகலமான பார்டர், அது மாதிரி கீழே ஒரு அகலமான பார்டர். ரொம்பவே நல்லா இருக்கு இந்த மெட்டீரியல் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. பார்க்கவே தெரியும் உங்களுக்கு காட்டன் மாதிரி தான் இருக்கும். அதே சமயத்துல ஷைனிங்காவும் இருக்கும். பட்டு பினிஷிங்ல வர்றதுனால இது வந்து பாந்தமா நமக்கு ஃபுல்லா படிஞ்ச மாதிரி இருக்கும். நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணி நான் அவளுக்கு அனுப்பிட்டு எனக்கு நான் saree ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்ததுக்கு அப்புறமா அந்த சாரியை வேர் பண்ணிட்டு கண்டிப்பா நான் உங்களோட ஷேர் பண்றேன். அந்த அவளோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அத மாதிரி வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி saree உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கும் இந்த மாதிரி காட்டன் saree வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க தம்ஸ் அப் கொடுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு அவளோட அட்ரஸ், ஃபோன் நம்பர்ல இருந்து நான் ஷேர் பண்றேன். மீண்டும் அடுத்த வீடியோல புது டிப்ஸோட சந்திக்கலாம். வணக்கம்.